நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வைப்ரஹ்மநிதியே வாசிஷ்டாய நமோ நமஹ. நமஸ்சர்வேபியः. இன்றைய தினம் பௌஷ்ய பருவத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். இது ஆதி பருவத்தினுடைய 3வது உபபர்வமாக அமைஞ்சிருக்கு. இந்த பருவத்தில் ஜனமேஜயனுக்கு கிடைக்கக்கூடிய சாபம் சொல்லப்படுறது. ஜனமேஜயன் சோமஸ்ரவஸ் அவரிடத்துல போயிட்டு அவரை புரோஹிதரா வரணும்னு பிரார்த்திக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் ஆருணி உபமன்யு வேத உத்தங்க இவாளோடைய சரித்திரங்கள் சொல்லப்படுறது. ப்ளஸ் அதுக்கப்புறமா உத்தங்கர் எப்படி சர்ப்ப யஜ்ஞத்தில் ஜனமேஜயனோட கலந்துக்கிறார் அப்படின்றதும் சொல்லப்படுறது. அதில் சொல்லும்பொழுது சௌதிருவாச்ச ஜனமேஜய பாரீட்சிதா சக பிராத்ருபிஹி குருக்ஷேத்ரே தீர்க்கசத்ரம் உபாஸ்தே தஸ்ய பிராதரஸ்த்ரய ஸ்ருதசேன உக்ரசேனோ பீமசேன இதி தேஷு தத் சத்ரம் உபாசீனேஷ்வா கச்சத் சாரமேயः. ஒரு சமயம் பரீட்சித்தனுடைய பிள்ளை ஜனமேஜயன், அவருடைய உடன் பிறந்தவர்கள் 3 பேர், ஸ்ருதசேன உக்ரசேன பீமசேனன்னு 3 பேர். இவ அத்தனை பேரும் குருக்ஷேத்திரம் பூமியில ஒரு யாகத்துல அமர்ந்துருக்கா. அந்த சமயம் இவா 3 பேர் யாகத்துல அமர்ந்துருக்கச்சே சரமா அப்படின்றது ஒரு நாய். அந்த நாயினுடைய குட்டிக்கு சாரமேயன்னு பேரு. இந்த சாரமேய அப்படின்ற குட்டி தன் தாயார் சரமாவிடத்துல போய் ஓன்னு அழறது. அப்ப தாயார் கேட்கிறானா, கிம் ரோதிஷி கேனாசிய அபிஹதைதி, என்னத்துக்காக நீ அழற, உன்னை யார் அடிச்சா, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னா, அதை சொல்றது ஜனமேஜயஸ்ய பிராத்ருபிர் அபிஹதோஸ்மி இதி, ஜனமேஜயன் உடன் பிறந்தவர்கள் தான் என்னை அடிச்சா அப்படின்னு. அப்படியா, என்னத்துக்காக உன்னை அடிச்சா, நீ எதாவது தப்பு பண்ணியா அப்படின்னா, உடனே அந்த குழந்தை சொல்றது, நான் அபராத்யாமி கிம்சின் நாவேக்ஷே ஹவீம்ஷி நாவலிஹ இதி. அம்மா, நான் எந்த அபராதமும் பண்ணலை, நான் அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு நான் போகலை, யாகத்துக்குன்னு வச்சிருந்த அந்த ஹவீர் பாகத்தையும் பார்க்கல, அந்த நெய்யை நான் நக்கவும் இல்லாமா அந்த இடத்துக்கிட்டக்கே நான் போகல, இருந்தாலும் அவ என்னை அடிச்சா அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சரமா அப்படின்றவள் தன் குட்டி சாரமேய அப்படின்றது அழுததை தாங்க முடியாத, இப்படி தப்பே பண்ணாத என் பிள்ளை அடிச்சிருக்காளே அவ அப்படின்னு சொல்லிட்டு நேர ஜனமேஜயன் மகாராஜா இடத்துல போய் சொல்றா, ராஜா, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. என் பிள்ளை தப்பையே பண்ணாதப்ப நீர் மாட்டுக்கு தப்பு பண்ணாருன்னு சொல்லி அடிச்சிருக்கல, இவன் என்ன தப்பு பண்ணிட்டான், அந்த யாகம் நடக்கிற இடத்து பக்கமே கூட என் குட்டியானது வரல, அப்ப நீங்க பண்ணது தப்பு, என்னால் இதை ஒரு காலம் பொறுத்துக்க முடியாது, நீங்க எதிர்பார்க்காத சமயத்துல உங்களுக்கு ஒரு ஆபத்து சேரும்னு சொல்லிட்டும் அந்த சரமா கிளம்பி போட்டா. ஜனமேஜயன் பார்த்தான், இது என்னடா வம்பா போச்சு, வரேன் இப்ப இது என்ன ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்ல புரோஹிதர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனமேஜயன் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கா போறான். அந்த இடத்துல ஒரு ஆசிரமத்தை பார்க்கறான். பார்த்துட்டு அங்க 2 மகர்ஷிகள் தபஸ் பண்றத ஜனமேஜயன் பார்த்தான். அதுல ஒருத்தருக்கு சுதஸ்ரவஸ்னு பேரு, அவருடைய பிள்ளை சோமஸ்ரவஸ்னு அங்க இருந்தார். ஜனமேஜயன் நேர சுதஸ்ரவஸ் இடத்துல போய் விண்ணப்பிக்கிறான், இந்த மாதிரி உங்க பிள்ளை சோமஸ்ரவஸ் அவர் தான் எனக்கு புரோஹிதரா வரணும், நீங்க தான் அவரை என்னோட யாகத்துக்கு புரோஹிதரா அமுச்சு வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு வேண்ட. உடனே சுதஸ்ரவஸ் அந்த இடத்துல சொல்றார், என்னுடைய பிள்ளை சோமஸ்ரவஸை அனுப்பிச்சு வைக்கிறதுல எனக்கு எந்த ஆக்ஷேபமும் இல்லை, ஆனா ஒண்ணு, அவன் நன்கு வேத அத்தியனம் பண்ணவன், என்னுடைய பிள்ளை சர்ப்பத்தினுடைய கர்ப்பத்திலிருந்து தோன்றியவன் சோமஸ்ரவஸ், மகாதேவரிடத்துல அபச்சாரப்பட்டிருந்தியானா அந்த அபச்சாரத்தை மட்டும் அவனால போக்கடிக்க முடியாது, பாக்கி எந்த அபச்சாரமா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் அவன் தீர்வு கண்டு கொடுத்து விடுவான். மகாதேவரிடத்துலலாம் அபச்சாரம்லாம் ஒன்றும் படலை, ரைட், அப்போ ஐஷன் போ, ஆனால் ஒரு நிபந்தனை, என் பிள்ளை ஒரு பிராமணன் என்ன கேட்டாலும் எப்போ கேட்டாலும் கொடுத்துருவான், இந்த கண்டிஷனுக்கு நீ ஓகேன்னா ஐஷன் போகலான்னா. இது ஒன்று அப்படியே கனெக்ட் ஆகிட்டே வருது பாருங்க. ஏற்கனவே சரமா அப்படின்றவள்
நீ எதிர்பார்க்காத வேலையில உனக்கு ஆபத்து வந்து சேரும்னு சபிச்சுட்டு போயிட்டா. இப்போ அந்த ஆபத்தை போக்கடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து சோமஸ்ரவஸ் என்னும் மகரிஷியை தேடி கண்டுபிடிச்சிருக்கார். இப்போ இந்த மகரிஷி சோமஸ்ரவஸோட தகப்பனார் என்ன சொல்றார், யார் எந்த பிராமணன் வந்து இவரிடத்துல எப்போ என்ன கேட்டாலும் இவர் கொடுத்துருவார், அந்த கண்டிஷனுக்கு நீ ஓகே அப்படின்னா இவர் ஐஷன் போகலான்னு சொல்லிவிட்டார். இது இன்னொரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும். அது 2 விஷயம். இப்போ என்ன ஆகுது, சோமஸ்ரவஸ் அவரை பற்றின விஷயங்கள்லாம் சுத்தஸ்ரவஸ் சொன்னதை கேட்டுண்டு ஜனமேஜயன் சோமஸ்ரவஸை எங்கள் புரோஹிதராக நீங்கள் தான் அமுச்சு வைக்கணும், நீங்கள் சொன்ன கண்டிஷனுக்கெலாம் ஓகே அப்படின்னு சொல்லி சோமஸ்ரவஸை ஐஷன் வரார் தன்னோட ராஜ்யத்துக்கு. ஐஷன் வந்து தன் உடன் பிறந்தவர்கள் 3 பேர் இடத்துல ஒப்படைச்சுட்டு, இந்த பாருங்கோ கஷ்டப்பட்டு இவரோட தேடி பிடிச்சிருக்கேன், ஆனாலும் தயவு செஞ்சு யாரும் எந்த எதிர்கேள்வியும் கேட்காது, இவர் என்ன சொன்னாலும் உடனே பண்ணிடுங்கோ, தக்ஷஷீலாக்கு நான் புறப்பட்டு போகிறேன், நீங்கள் இருந்து நீங்கள் அத்தனை பேரும் இந்த புரோஹிதர் என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கோங்கன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஜனமேஜயன் புறப்பட்டு நேர தக்ஷஷீலத்துக்கு கிளம்பி போயிட்டார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறச்சே, இன்னொரு புறத்தில் ஏதஸ்மின் அந்தரே கஷ்டித் ரிஷிர் தௌமியோ நாமாயோதஹ தஸ்ய சிஷ்யாம் ஸ்ரயோ பபூவுஹு உபமன்யுஹு ஆருணிர் வேதச்சேதி ச ஏகம் சிஷ்யமாருணிம் பாஞ்சாலியம் பிரேஷயாமாச கச்ச கேதாரகண்டம் பதான இதி. இப்படி தக்ஷசீலத்துக்கு போயிட்டு அந்த நாடை ஜெயிச்சுட்டு ஜனமேஜயன் திரும்பி வந்துடுறார். இந்த கதையானது இப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு கதையை கனெக்ட் பண்ண போறார். இப்படி ஒன்றுன்னா கனெக்ட் பண்ணி கடைசியில் ஒரு பெரிய தீய விஷயமானது நிகழ்ந்தது, இதான் அந்த ஆபத்துன்னு சொல்லி கடைசியில் இது கண்ணன் அனுகிரகத்தினால இது சரியா போச்சுன்னு சொல்லி முடிக்க போறார். ஆனா இப்ப அந்த கதையை அந்த இடத்துக்கு எடுத்துன்னு போறதுக்கு குட்டி குட்டியா ஒரு கதையை கொண்டு வந்து சேர்த்து இதுதான் மெயின் பிக்சர்னு காட்ட போறார் வியாசர். அதனால இப்போ முதல் கதை என்ன, சரமா அப்படின்ற நாய் வந்து ஜனமேஜயனத்துல போயிட்டு நீ எதிர்பார்க்காத நேரத்துல உனக்கு ஆபத்து வந்து சேரும்னு சொன்னது. அந்த ஆபத்து என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை போக்கடிக்கிறதுக்கோசரம் ஜனமேஜயன் காட்டுக்கு போக அந்த சமயத்துல ஒரு ஆசிரமத்தை பார்த்தார். அங்க சுத்தஸ்ரவஸ் இருந்தார். அவருடைய பிள்ளை சோமஸ்ரவஸ் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவரை பார்த்தார். சுத்தஸ்ரவஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சோமஸ்ரவஸ் அப்படின்றவரை நீங்க எனக்கு வந்து அமுச்சு வைக்கணும் கூட அப்படின்னு சொல்ல, சுதஸ்ரவஸ் சொல்றார், இந்த பாரு இவர் எப்படிப்பட்டவர்னாக்க நன்னா வேத அத்தியனம் பண்ணவர் தான், இருந்தாலும் இவர் என்ன எப்போ ஒரு பிராமணன் கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடியவர், இந்த கண்டிஷனை கொடுக்க ஓகேனா இவர் ஐஷன் போலான்றார். இவர் உடனே ஓகேன்றார். சோமஸ்ரவஸ் ஐஷன் வரார் சபைக்கு. அவருடைய ராஜ்யத்துக்கு ஐஷன் வந்துட்டு தன் உடன் பிறந்தவர்கள் 3 பேர் இடத்துல இந்த மாதிரியாக கண்டிஷன்லாம் இருக்கு, நீ தயவு செஞ்சு பேசாம இரு, கஷ்டப்பட்டு ஒருத்தரை நம்ம ஆபத்தை வந்து போக்கடிக்கிறதுக்கோசரம் புரோஹிதர் ஐஷன் வந்திருக்கேன், இவர் என்ன சொன்னாலும் உடனே பதில் கேள்வி கேட்காத, அவர் என்ன சொன்னாலும் அதை மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க, நான் அதுக்குள்ள எதிர்நாட்டை போய் ஜெயிச்சுட்டு வரேன். என்னை புறப்பட்டு தக்ஷசீலத்துக்கு போனார். தக்ஷசீலத்துக்கு போய் அந்த நாட்டை யுத்தம் புரிஞ்சு ஜெயிச்சுட்டு வந்துட்டார். இது வரைக்கும் நடந்திருக்கு. இப்போ அடுத்தது ஆயோத தௌமியர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய மகரிஷி. அவருக்கு மொத்தம் 3 சிஷ்யர்கள். இப்போ இந்த ஆயோத தௌமியருக்கு இருந்த 3 சிஷ்யர்கள் யாரு அப்படின்னு கேட்டாக்க, ஆருணி பாஞ்சாலன், பின்பு உபமன்யு, வேதான்னு 3 பேர். இதில் முதல்ல இருக்கக்கூடிய ஆருணி பாஞ்சாலனை ஆயோத தௌமியர் மகரிஷி கூப்பிடுறார். கச்ச கேதார கண்டம் பதான. ஆயோத தௌமியர் ஆருணி பாஞ்சாலன் கிட்டக்க சொல்றார், நீ போ அந்த வயல்ல இருக்கிற வரப்ப கட்டுன்றார். இவன் என்னெல்லாமோ போட்டு அந்த வரப்ப கட்டணும்னு பார்க்குறான், ஆனால் முடியல. பார்த்தான், ஆச்சாரியன் சொன்னதை நிறைவேற்றி ஆகணும், அவர் சொல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அந்த இடத்துல படுத்துட்டான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஆருணி பாஞ்சாலன் திரும்பி வரவே இல்லை. அங்கே அன்னைக்கு படுத்துட்டவன் தான் அவனுக்கு மேலே மண்ணெல்லாம் சேர்ந்து மொத்தமாக மூடி போயிடுத்து. ஜலம் வராத பார்த்துட்டு இருந்தான் ஆச்சாரியன் சொல்லுக்காக. இங்கே ஆயோத தௌமியர் வந்து தன் சிஷ்யர்கள் இடத்துல கேட்குறார், என்ன இது, இந்த குழந்தை என்னைக்கோ போச்சு, 1 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, அவன் இன்னும் திரும்பி வரவே இல்லையே, எங்கே போயிருக்கான் அவன், என்ன ஆச்சு அப்படின்னு பாக்கி சிஷ்யர்கள்ட்ட விசாரிக்கிறார். இப்போ பாக்கி சிஷ்யர்கள் சொல்கிறா, இது என்ன சுவாமி அநியாயமாக இருக்குது, நீர் தான் வரப்ப கட்டணும் நான் அம்சேச்சீர், அதுக்கப்புறம் எங்களே பிடிச்சான் வரவே இல்லையே அப்படின்னா, வாங்க போய் வேணா வயல்லே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ரிஷியங்களையும் போகிறார். அங்கே போய் பார்த்தா ஆருணி பாஞ்சாலனை காணவே இல்லை. பிள்ளாய் ஆருணி பாஞ்சாலா, நீ எங்கே இருக்க, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, ஆருணி பாஞ்சாலனுக்கு ஆச்சாரியன் குரல் கேட்டுது.
ஆச்சாரியன் கூட்ட குரலுக்கு வெளில வரணுன்றதுக்காக அந்த இடத்த விட்டு தன் மேல இருந்த மண்ணை எல்லாத்தையும் கீழே உதறி தள்ளிட்டு நேரா ஓடி வந்தா அடியன் தாசன் ஆச்சாரியன் இடத்துல. அப்ப ஆச்சாரியன் பார்த்து கேட்டாரா, எப்படி நீ வரப்ப கட்டினா? சுவாமி, நான் என்னென்னாமோ பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா என்ன பண்ணி வரப்ப கட்ட முடியல. கடைசியில அந்த இடத்துல நானே படுத்துட்டேன் அதுக்கு மேல. அதனால இந்த ஜலமானது ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு போகாம இத்தனை நாள் இருந்தது அப்படின்னா. ஏய் என்னடா, நான் சொன்னேன்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக வாடா நீயே போய் படுத்துட்ட இத்தனை நாள். சரி, உன்னோட ஆச்சாரிய பக்தியை பார்த்து யாம் மெச்சினோம், உனக்கு எல்லா விதமான வித்தியைகளும் சித்திக்கட்டும், வேதத்தின் அர்த்தங்கள் சித்திக்கட்டும் அனுகிரகம் பண்ணிட்டார். பின்பு இதுக்கு அடுத்தபடியா முதல் சிஷ்யனை பரீட்சிச்சுட்டார். அடுத்த சிஷ்யன் உபமன்யுன்னு இருக்கான். இப்ப உபமன்யுட்ட என்ன சொல்றார், ஹே உபமன்யு, நீ போயிட்டு அந்த பசுமாடுகளை நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். உடனே உபமன்யு போனான். கார்த்தால போனவன் சாயங்காலம் வந்தான். ஆச்சாரியன் பார்த்து கேட்டார், என்னடா நீ ஒன்றும் சாப்பிடல, பசுமாடுகளை தான் மேய்ச்சின்னு இருந்திருக்க, எப்படி நீ இவ்வளோ தெம்பா இருக்க, புஷ்டியா இருக்கே நன்னா அப்படின்னா. அவன் சொல்றான், நான் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டேன் சுவாமின்னா. ஏய் அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நீ பிக்ஷை எடுத்தியான்னா மொத்தத்தையும் கொண்டு வந்து ஆச்சாரியன்ட்டு தான் முதல்ல கொடுக்கணும், அப்புறம்தான் நீ எடுத்துக்கிறத பற்றி எல்லாம் யோசிக்கணும் அப்படின்னா. சரி சுவாமி, நன்மை அப்படியே பண்ணிவிடுறேன்னா. 2வது நாள் போனால் பிக்ஷை எடுத்தான், கொண்டு வந்து ஆச்சாரியன்ட்ட கொடுத்துட்டான். ஆச்சாரியரோ அதுலேருந்து ஒரு பருக்க கூட உபமன்யு கொடுக்கவே இல்லை. திருப்பி அந்த பசுமாடுகளை மேய்க்கிறதுக்காக போயிட்டான். அடுத்த நாள் சாயங்காலம் வந்தான். ஆச்சாரியன் திருப்பி பார்த்தார், என்னடா தெம்பா இருக்க, இப்படியும் முதல் நாள் கேட்டா நீ பிக்ஷை எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன், அந்த பிக்ஷையை நீ ஆச்சாரியனை கொடுக்காம நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அடுத்த நாள் பிக்ஷை எடுத்துன்னு வந்து நேரம் என்கிட்ட கொடுத்தேன், ஆனா நான் தான் அதில் ஒரு பருக்கு கூட உனக்கு மிச்சம் வைக்கலையேடா, எப்படிடா நீ இவ்வளோ தெம்பா இருக்க அப்படின்னா. அவன் சொல்றான், சுவாமி முதல் பிக்ஷையை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன், 2வது தடவை நான் பிக்ஷை எடுத்தேன், அந்த பிக்ஷையை எடுத்ததுல என்ன வந்ததோ அதெல்லாம் சாப்பிட்டேன்னா. அதெல்லாம் தப்பு. எத்தனை தடவை நீ பிக்ஷை எடுத்தாலும் அத்தனையும் கொண்டு வந்து ஆச்சாரியன் தான் சமர்ப்பிக்கணும். இது முதல் பிக்ஷை 2வது பிக்ஷைலாம் கணக்கு கிடையாதுரா அப்படின்னார். சரி அப்படின்னா. அடுத்த நாள் போனான். போயிட்டு திருப்பி கார்த்தால போற மாதிரி போயிட்டு திருப்பி சாயங்காலம் வந்தான். அப்ப ஆச்சாரியன் கேட்டார், ஏண்டா பிக்ஷை என்ன எடுத்தாலும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னேன், நீயும் கொண்டு வந்து கொடுத்துட்ட. ஆமா, நீ தான் இன்னைக்கு 2வது பிக்ஷை வேற எடுக்க போலியே, எப்படி நீ இவ்வளோ புஷ்டியா இருக்க அப்படின்னு. அப்போ உடனே உபமன்யன் சொன்னான், சுவாமி நான் மாட்டு காம்புலேருந்து பால் வந்தது, அதை சாப்பிட்டு நான் பழச்சுட்டு இருந்தேன்னா. அதெல்லாம் தப்பு. அதை எப்படி நீ என்னை கேட்காம, அதுவும் என்னுடைய மாட்டு கொட்டாயில் இருக்கிற மாடுகள் கிட்டே இருந்து நானே எடுத்துக்கோன்னு சொன்னால் நீ எடுத்துக்கூடாது உடனே. அது எப்படி நீ என்னோட பர்மிஷனே இல்லாமல் என்கிட்ட கேட்கவும் கேட்காது என்னோட பசுமாடு கிட்டேருந்து நீ பாலை சாப்பிடுவே, அதெல்லாம் தப்பு, நீ அப்படிலாம் சாப்பிட முடியாதுன்னா. சரி சுவாமி, நான் சாப்பிட மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு உபமன்யு புறப்பட்டு போயிட்டான். அடுத்த நாள் திருப்பி மாடு மேய்க்கிறதுக்காக போனான். திருப்பி சாயங்காலம் வந்தான். அப்போ உடனே ஆச்சாரியன் கேட்குறார், ஏண்டா முதல் நாள் பிக்ஷை நீயே எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டேன், அதை நான் கண்டிச்சேன். உடனே அடுத்த நாட்களில் தான் நீ பிக்ஷை எடுத்துன்னு நேரம் என்கிட்ட தான் கொடுத்தேன். இப்போ பால் நீ என்னோட அனுமதி இல்லாமல் சாப்பிடக்கூடாதுன்னு மொத்த பாலையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்ட. இப்போ எப்படி நீ தெம்பா இருக்க, என்ன சாப்பிட்டு நீ புஷ்டியா இருக்க அப்படின்னா. இல்லை சுவாமி, இந்த கன்று குட்டிகள்லாம் அந்த தாயினுடைய மடியிலிருந்து பாலை பருகிட்டு பாக்கி அந்த நொரை ஒட்டின்னு இருக்கும் இல்லையா, அந்த பாலினுடைய நொரை, அதை தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னா. இது கன்றுக்குட்டி சாப்பிட வேண்டிய பால் இல்லை, கன்றுக்குட்டி சாப்பிட்ட மிச்சம், அதுதான் நான் சாப்பிட்டு பழச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எப்படி நீ பண்ணலாம், இது கன்றுக்குட்டிக்கே ஆபத்தாக போய் முடியும், இதெல்லாம் பண்ணாத போ அப்படின்னா. உபமன்யு சரி நான் பண்ணலை அப்படின்னா. உடனே அடுத்த நாள் திருப்பி கார்த்தால பசுமாடை மேய்க்கிறதுக்காக போனான். உள்ள சாயங்காலம் மாடு மேய்ச்சிட்டு வர வேண்டியவன் வரவே இல்லை. அப்போ உடனே ஆச்சாரியன் அந்த இடத்துல தேடிகிட்டே போகிறார். அங்கே போயிட்டு, உபமன்யு பிள்ளாய் நீ எங்கே இருக்க அப்படின்னா. அவன் கணத்துக்குள்ளேருந்து, சுவாமி இந்த அருகம்பூல் எருகம்பூலுன்னு எது கிடச்சதோ அத்தனையும் சாப்பிட்டதுனால என் கண்ணு படுத்து இன்னைக்கு கணத்துக்குள்ளே விழுந்துட்டேன்னா. அப்போ உடனே ஆச்சாரியனுக்கே சொன்னாராம்,
கவலைப்படாத, கண்ணு போயிடுத்துன்னு வருத்தப்படாத, அஸ்வினி குமாரர்களை பிரார்த்தனை பண்ணு, அவ உனக்கு அனுகிரகம் பண்ணுவான்னா அஸ்வினி குமாரர்களை பிரார்த்தனை பண்ணா உபமன்யு. பூர்வகௌ பூர்வஜௌ சித்திரபானு गिरा वाशंसामि तपसा ह्यनन्तौ दिव्यौ सुपर्णौ विरजौ विमानौ अधिक्षिपन्तौ भुवनानि विश्वा हिरण्मयौ शकुनि साम्परायौ त्रौ नासिदस्त्रौ सुनसौ वै जयन्तौ शुक्लं वसन्तौ तरसा सुवेमावதி व्यनन्तावसितं विवस्वतः அப்படின்னு அஸ்வினி குமாரர்களை பிரார்த்தனை பண்றான். நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் எனக்கு பார்த்து கண்களை திருப்பி கொடுக்கணும்னு பிரார்த்திக்க அஸ்வினி குமாரர்கள் வந்துட்டு சொல்றா, இந்த அப்பூப்பத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்றா. மாஷா பூப்பம்னு சொன்னாக்க வடை ஆச்சா, கூடா பூப்பம்னு சொன்னாக்க அப்பம். இப்ப இந்த மாஷா பூப்பமும் அல்லாத கூடா பூப்பமும் இல்லாத அப்பூப்பம்னு ஒரு வஸ்து அதை கொண்டு வந்து கொடுக்குறா. இதை நீ சாப்பிட்டியானா நிச்சயமா உனக்கு கண்கள் திரும்பி வந்துடும் அப்படின்னா உடனே அவன் சொல்றான், நாந்திருத்தம் ஊச்சதுர் பகவந்தௌன துவமேதம் அபூபம் உபயோக்தும் உத்ஸஹே குரவே நிவேத்ய இதி. அஸ்வினி குமாரர்களே, நீர் சொன்ன சொல் பொய்க்காது, அதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. ஆனால் இதை எங்கள் ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்காத நான் எடுத்துக்க மாட்டேன்னா. ஏண்டா உனக்கு தானே கண்ணு தெரிலன்னு சொன்னேன், உனக்கா கொடுத்ததுரா அப்படின்னா, இல்லை எதுவாக இருந்தாலும் எங்கள் ஆச்சாரியன்ட்ட கொடுத்துட்டு தான் நான் வாங்கிப்பேன், நான் எவ்வளோ நல்ல சிஷியனாக இருக்கான், நாளைக்கு அடியும் உதயம் வாங்கிக்கிறதுனா கூட ஆச்சாரியன்ட்ட முதல்ல கொடுத்துருங்க அப்புறம் தான் நான் வாங்கிப்பேன்னு சொல்லுவோம் அப்படின்னு இருக்கு. அவ்வளோ நல்ல சிஷியனாக இருக்கான் உபமன்யு. எல்லாத்தையும் எங்கள் ஆச்சாரியன்ட்ட கொடுக்கணும்னா அவள் பார்த்தா ஆச்சாரியன் பிரதிபத்தி உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். அதனால நிச்சயம் உனக்கு மங்களங்கள் உண்டாகும், இந்த அப்பூப்பத்தை நீ சாப்பிடு, மங்களங்கள் கண்டிப்பாக உண்டாகும், கவலைப்படாதேன்னு சொல்லி அஸ்வினி குமாரர்கள் அவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறா. ஆச்சாரியன் பார்த்தார், இவ்வளோ பிரதிபக்தியாப்பா உனக்கு என் மேலே, நான் சொன்னேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்ட நீ வருத்தப்படாத, உனக்கு எல்லா விதமான மங்களங்களும் எல்லா ஞானமும் உன்னை சேரட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். அஸ்வினி குமாரர்கள் உனக்கு பண்ண ஆசீர்வாதம் நிச்சயமாக பலிக்கும் ஆச்சாரியன் சொல்லிட்டு புறட்டு போறார். அப்புறம் இப்ப 2 பேரை பரீட்சிச்சுட்டார். ஆருணி பாஞ்சாலனையும் உபமனியும் பரீட்சிச்சாச்சு. இப்ப அடுத்தபடியா கடைசியா இருக்கிறது வேத அவன் என்ன சொல்லிவிட்டாருனாக்க, இங்கேயும் வெள்ளெல்லாம் போகாத, என் வீட்லயே இருந்துண்டு எனக்கு வீட்டை பெருக்கிறது, துடைக்கிறது, தெளிக்க பண்றது, எல்லா வீட்டு வழி நீயே பார்த்துக்கோ, எனக்கு 12 சுசுசாத்தையும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அத்தனை வேலையும் வேதன் பார்த்துட்டான். இப்ப வேதன் எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு வந்ததை பார்த்துட்டு ஆச்சாரியன் சந்தோஷப்பட்டார். நீயும் எல்லா மங்களங்களும் பெற்று பெருவாழ் வாழ்வாய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு புறப்பட்டுட்டார். இப்போ வேத அப்படின்றவனுக்கு சிஷ்யர்கள் ஏற்பட்டா. அத கஸ்மின்சித் காலே வேதம் பிராமணம் ஜனமேஜய பௌஷ்யஸ்ச க்ஷத்ரியா உபேத்திய வரயித்வோபாத்யாயம் சக்ரதுஹு. ஒரு சமயம் ஜனமேஜயனும் பௌஷ்யரும் 2 பேருமே இவருடைய வீட்டுக்கு, யாரு வேத ரிஷியினுடைய வீட்டுக்கு இவர் ஆச்சாரியனா ஏத்துக்கிறா. அப்போ ஒரு சமயம் வேத அப்படின்றவர் புறப்பட்டு போகும்போது அவரோட சிஷ்யன் உத்தங்காவை அவர் வீட்டை பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்கார். வேத புறப்பட்டு போயிட்டார். உத்தங்கா அங்க இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கார். அப்போ ஒரு நாள் திடீர்னு வேதாவனுடைய மனைவிக்கு பிரசவலி வந்த மாதிரி இருக்கு. சுத்தி இருக்கிற பெண்கள், வைத்தியச்சி, இவா எல்லாருமே உத்தங்கா கிட்ட போய் சொல்றான், உன்னோட ஆச்சாரியன் பத்னி பிரசவிக்கிற வழியில இப்ப இருக்கா, உங்க ஆச்சாரியன் இல்லை, அதனால அவர் இருந்தா என்னென்ன பண்ணுவாரோ அத்தனை அரேஞ்ச்மெண்ட்டையும் நீ பண்ணிடும் அப்படின்னா. அப்ப இவர் சொல்றாரா, எங்க ஆச்சாரியன்ட்ட கேட்காத நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை, நான் அப்படி கேட்காம இந்த விஷயத்துல பண்ணேன்னா தப்பா போயிடும், அது சரியில்லை அப்படின்னு உத்தங்கா சொன்னாராம். கொஞ்ச நாள் கழிச்சு ஆச்சாரியன் திருப்பி வந்தார். நடந்தது எல்லாத்தையும் கேட்டார். உத்தங்கா பிள்ளாய், இவ்வளோ நல்லது பண்ணிருக்கியா, அதனால ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் பண்றேன். ஏன்னா உத்தங்கா என்ன சொல்லிவிட்டார், எங்க ஆச்சாரியனை கேட்காம இது வரைக்கும் நான் எதையும் பண்ணதில்லை, அதே நேரத்துல எது சரியில்லையோ, என் மனசுக்கு ஒன்று சரியில்லைன்னு பட்டுதுன்னா, எஸ்பெஷலி அந்த சரியில்லைன்னு படுற விஷயங்களை நான் எங்கள் ஆச்சாரியனை கேட்காம பண்ண மாட்டேன், அதனால நீங்கள் பார்த்துக்கோங்கோ
அப்படின்னு சொல்லி கை கூப்பினாரே, அந்த விஷயங்கள்லாம் தான் இப்போ வேத அப்படின்ற மகரிஷி கேட்டுட்டு அவர் சொல்கிறார், உனக்கு என்ன வேணுமோ நீ கேள், நான் தரேன். எனக்கு உன் மேலே இருந்த நம்பிக்கையானது கூடிவிட்டது. உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த நட்பானது இப்போ ஊர்ஜிதமாகிடுது. அதனால் நீ புறப்பட்டு போகலாம். உனக்கு என்னென்ன ஆசைகள் பூர்த்தி ஆகணும்னு இருக்கோ அத்தனையும் தானே பூர்த்தி ஆகிடும்னா. அப்போ உடனே உத்தங்கா சொல்கிறார், கிம் தே பிரியம் கரவாணி தி, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அடியேன்னா. அப்படின்னா உடனே இவர் சொல்கிறார், சரி நீ போயிட்டு என்னுடைய மனைவி இருக்கா, அவள்கிட்ட போயிட்டு அவளுக்கு எதாவது ஆசை இருந்தது தான் நீ நிறைவேற்றிக்கோ அப்படின்னா. சரின்னு உத்தங்கர் நேர ஆச்சாரியன் பத்னி இடத்துல போய் கேட்கிறார். அப்போ தக்ஷிணா அப்படின்னு அவருடைய பத்னிக்கு பெயர். அவள் சொல்கிறா, நீ திருப்பி ஏதாவது தட்சிணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன், பௌஷ்யராஜா அவனுடைய மனைவி இடத்துல இருக்கக்கூடிய குண்டலங்களை வாங்கிட்டு வான்னா. உத்தங்காவும் சரி சுவாமி நான் புறப்பட்டு போகிறேன்னு புறப்பட்டு போகிறான். போகிற வழியில் ஒருத்தன் காளமாடு மேலே உட்காண்டிருந்தான், வழியை மறைச்சுட்டு இருந்தான். உடனே உத்தங்கர் சொன்னார், என்ன சுவாமி வேணும், நான் இப்போ உடனே போய் ஆனால் அவசரம் அப்படின்னா. உடனே காளமாட்டு மேலே உட்காண்டிருக்கிறவன் சொன்னான், இந்த காளமாட்டனுடைய மூத்திரத்தையும் சாணி நீ கண்டிப்பாக சாட்டை ஆகணும்னா. சொன்னா அதெல்லாம் முடியாது சுவாமி, என்ன நீர் நேரங்காலம் புரியாமல் பேசின்னு இருக்கு, நான் அவசரமாக போகணும்னு சொல்கிறேன், இப்போ உட்காந்து காளமாட்டனுடைய மூத்திரத்தையும் சாணியும் சாப்பிடுன்றே அதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னா. உடனே அவன் சொல்கிறான், இல்லை கண்டிப்பாக நீ சாப்பிட்டா தான் இந்த இடத்த விட்டு உன்னை அனுப்புவேன்னா. சரின்னு உத்தங்கர் வழி இல்லாத அவர் அதை ரெண்டுத்தையும் சாப்பிட்டா இப்போ ஆச்சமனம் பண்ணும் இல்லையோ, இவன் ஆச்சமனம் பண்ணுறத உத்தங்கர் அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டே ஆச்சமனம் மட்டும் புறப்பட்டு போயிட்டார். அவசரத்தில் நேராக பௌஷ்ய மகாராஜாவை போய் பார்த்தார். பார்த்துட்டு, சுவாமி இந்த மாதிரி வேத மகரிஷி அமுச்சு வச்சார், உன் மனைவி இடத்துல இருக்கிற குண்டலங்களை தட்சிணையாக கொடுக்க சொல்லியிருக்கார், அதை வாங்கிட்டு போகிறதுக்காக தான் அடியன் வந்திருக்கேன், நீர் தான் அனுகிரகம் பண்ணணும்னா. உடனே ராஜா சொல்கிறார், குண்டலம் தானே, என் மனைவி அந்தப்புறத்தில் இருப்பா, அவளை போய் பார்த்து வாங்கிக்கோ அப்படின்ட்டார். உத்தங்கர் நேரம் உள்ளே போனார். உள்ளே போய் பார்த்தாக்க மனைவியை காணலை. நேரம் உத்தங்கர் வெளில வந்து சொல்கிறார், ராஜா உங்கள் மனைவியை காணவே இல்லையே, மகாராணியை காணமே அப்படின்னா. ஆமாம் நீ ஏதாவது தப்பு பண்ணியான்னா. இல்லையே நான் எதுவுமே பண்ணலையேன்னா. இல்லை என் மனைவி குற்றமற்றவர்களுக்கு தான் கண்ணில் தெரியும், யாரா அதர்மம் பண்ணியிருந்தாலோ பாவம் பண்ணியிருந்தாலோ அவள் கண்ணுக்கு தெரிய மாட்டான்னா. நீ ஏதாவது தப்பு பண்ணியா சொல்லுன்னார். இல்லைன்னா நான் என்ன பண்ணேன், கார்த்தால போனேன், எங்கள் ஆச்சாரியனை பார்த்தேன், ஆச்சாரிய பத்னியை பார்த்தேன், அவள் இந்த மாதிரி கேட்டா, அது கேட்டுன்னு வாயில வந்து. ஆமாம் சுவாமி, முழுசாக சொல்லும் பொழுது தான் தெரியறது, நான் பாதி வழியில் வந்துட்டு இருக்கிறச்சே காளமாட்டு மேலே ஒருத்தன் உட்காந்து சாணியும் மூத்திரத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொன்னான். நான் முடியாதுன்னு இருந்தாலும் அவன் கேட்காது, இல்லை இந்த காளமாட்டினுடைய சாணியும் மூத்திரத்தையும் சாப்பிட்டா தான் உண்டு அப்படின்னு சொன்னான். நானும் வேறு வழியில் சாப்பிட்டுட்டு உக்காண்டு ஆச்சபனம் பண்ண வேண்டிய இடத்துல நின்றுட்டு ஆச்சபனம் பண்ணிட்டேன், நான் பண்ண அபராதம் இதான் அப்படின்னா. அதான் உனக்கு என் மனைவி கண்ணில் தெரியல, அதுக்கு உண்டான பிராயச்சித்தம் பண்ணுன உடனே நேர உத்தக்கன் கிழக்கு திசையில் அமர்ந்துண்டு சரிவர ஆச்சபனம் எல்லாம் திரும்பி பண்ணி அப்புறம் போய் மகாராணியை பார்த்தா குண்டலங்களை வாங்கிட்டான். உக்காண்டு பண்ணணும், அதை அவர் நின்றுட்டு பண்ணிட்டார். அதுக்கே அவர் இவ்வளோ பாடுபடுவார்னா, முக்காவாசி பேர் சந்தியாவந்தனமே பண்ணுறது இல்லை, ஆச்சபனமும் பண்ணுறது இல்லை, அப்புறம் பாடெல்லாம் திண்டாட்டம் ஆகிடும் போட்டிருக்கேன். உடனே இவர் சொல்கிறார், ஒரு மகாராணி எடுத்து போயிட்டு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி எனக்கு குண்டலங்கள் நீங்கள் தான் கொடுக்கணும், இது ஆச்சாரியன் பத்னி கேட்டது அப்படின்னு. உடனே அதனால என்ன, குண்டலங்கள் தானே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி குண்டலங்களை கொடுத்து அனுப்புகிறா. கொடுக்கும்போதே சொல்லிவிடுறா, இந்த பாரு, இந்த குண்டலங்கள் மேலே ஏற்கனவே தக்ஷகன் நாகராஜனுக்கு ஒரு கண்ணுன்னா. எந்த தக்ஷகன் அப்படின்னு கேட்டாக்க, பரீட்சித் மகாராஜாவை கடிச்ச அதே தக்ஷகன்ற நாகராஜன் தான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அப்போ பௌஷ்ய மகாராஜா அவனுடைய பத்னி சொல்கிறா, இல்லை இந்த மாதிரி தக்ஷகன்ற நாகராஜன் ஏற்கனவே இந்த குண்டலங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுன்றதான், நீ ஜாக்கிரதையாக இருந்தான். அப்போது தக்ஷகன் ஒரு ஜெயின முனியோட வேஷத்தை போட்டுண்டு நேராக வந்தான். இவன் இல்லாத சமயமாக பார்த்து அந்த குண்டலங்கள் எடுத்துகிட்டு போயிட்டான். உத்தங்கன் ஆச்சபனம் பண்ணிட்டு இந்த பக்கம் வரத்துக்குள்ள, என்ன இது குண்டலங்களை காணுமேனா, அந்த ஜெயின முனி வேஷம் போன்றத ஒருத்தர் தான் அதை எடுத்துட்டு போனார் அப்படின்றத பார்த்தா அவனை பின்தொடர்ந்துட்டே போனார் உத்தங்கர். அப்படி பின்தொடர்ந்துட்டே போச்சே
அந்த ஜெயினமுனி வேஷத்தில் இருந்த தக்ஷகன் தான் முழு உருவத்தை ஸ்வரூபத்தை எடுத்து காண்பிச்சுது. அப்படியே காமிச்சுட்டு பூமியில் ஒரு பெரிய பொந்து ஒன்று இருந்தது. அந்த ஓட்டைக்குள்ளே தக்ஷகன் போயிட்டான். இவர் உள்ளே போகணும்னு பார்த்தார், ஆனால் முடியல. ராணி சொன்ன அந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுட்டு தக்ஷகன் போன அதே ஓட்டைக்குள்ளே திருப்பி அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கணும்னு பார்த்தார், ஆனால் முடியலை. இந்திரனோ கையில் வஜ்ராயத்தை வச்சுட்டு காத்துட்டுருக்கார் இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவர் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு இந்திரன் தான் வஜ்ராயுதத்தை இவருக்காக அனுப்பிச்சார். அந்த வஜ்ராயுதம் அதை கொண்டு உத்தங்கர் அந்த ஓட்டையை போட்டார். உள்ள நேரம் நாகலோகத்துக்கு போயிட்டார். ஆனால் அங்கே போன அப்புறம் ஆச்சரியமாக நிறைய அரண்மனைகள், மாளிகைகள், யானைகளுக்குன்னு தனியாக மேன்ஷன்லாம் இருந்தது. எத்தனை சர்ப்பங்கள் ஆச்சரியமாக அங்கே இருந்தது. உத்தங்கர் அந்த சர்ப்பங்களை சுத்தி பண்ணுறார். ஹே தக்ஷகா, இப்படியாக நீந்தானே காண்டவ வனத்தில் குருக்ஷேத்திரத்துலேயும் நீந்தானே இருந்த. தக்ஷகா, ஆஸ்வசேனா, நீங்கள் 2 பேருமே நண்பர்கள் தானே. குருக்ஷேத்திரத்தில் ஒரு காலத்தில் இக்ஷுமதி நதிக்கரையில் இருந்த குருக்ஷேத்திரத்தில் நீங்கள் வாழ்ந்தவர்கள் தானே. நீங்கள் தான் எப்படியாவது அந்த குண்டலங்களை திருப்பி கொடுத்துடணும்னு சொன்ன பிறகும் அந்த குண்டலங்கள் இவர் கையில் வரலை. உடனே அவருக்கு ஒரே யோசனையாக எடுத்து, எப்படி இந்த குண்டலங்களை வாங்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கறச்சே அங்கே இருந்த ஒரு சில சர்ப்பங்களை பார்த்தார். ஒரு தறியில் வந்துட்டு மெல்லிசாக இருக்கிற கயிறை கொண்டு துணியை நெய்யறத அவள் பார்த்தா. அந்த தறியில் கருப்பு மற்றும் வெள்ளை நூல்கள் இருந்தது. அதே மாதிரி 12 ஆரங்கள் கொண்ட ஒரு சக்கராயுதம் 6 சிறுவர்களால் சுழற்றப்படுவதையும் அவர் பார்த்தார். அந்த அழகான குதிரையுடன் ஒரு மனிதனையும் உத்தங்கர் அவர் சுற்றி பார்க்குறார். பார்த்துட்டு அவர் மேற்படி சொல்கிறார் இந்த விஷயத்தை அவள்கிட்ட. த்ரீண்யர்பிதான்யத்ர சதானி மத்தியே ஷஷ்டிஷ்ச நித்யம் சரதி த்ருவேஸ்மின் சக்ரே 24 பர்வயோகே ஷட்வை குமாராக பரிவர்த்தயந்தி தந்திரம் சேதம் விஸ்வரூபே யுவத்யௌ வயதஸ் தந்தூன் சததம் வர்த்தயந்தியௌ கிருஷ்ணான் சிதாம்சைவ விவர்த்தயந்தியௌ பூதானி ஜஸ்ரம் புவனானி செய்வ வஜ்ரஸ்ய பர்த்தா புவனஸ்ய கோப்தா விருத்ரஸ்ய ஹந்தா நமுச்சேர்னி ஹந்தா கிருஷ்ணே வசானோ வசனே மகாத்மா சத்யானிருதே யோ விவினக்தி லோகே யோ வாஜினம் கர்ப்பமபாம் புராணம் வைஸ்வானரம் வாகனம் அபியுபைத்தி நமோஸ்து தஸ்மை ஜெகதீஸ்வராய லோகத்ரயேஷாய புரந்தராய அப்படின்னு இந்திரனை பிரார்த்தனை பண்ணுறார் உத்தங்கர். அதுக்கப்புறம் அந்த குதிரை மேலே அமர்ந்துட்டு இருந்த அந்த ஆள் இவன் உத்தங்கர் இடத்துல அவர் பேசுகிறார். உன்னுடைய சுத்தினால நாம் சந்தோஷப்பட்டோம், உள்ளம் மகிழ்ந்தோம், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னா. எனக்கு இந்த இடத்துல இருக்கிற சர்ப்பங்கள் எல்லாம் என் வசப்படணும் அப்படின்னு உத்தங்கர் கேட்கிறார். அப்போ உடனே அந்த குதிரை மேலே உட்காண்டிருக்கிறவர் சொல்கிறார், சரி இந்த குதிரையினுடைய பின்புறத்தில் ஊதுன்னார். இவரும் ஊதினார். ஊதின உடனே அந்த குதிரையினுடைய ஒவ்வொரு ரோமத்திலிருந்தும் நெருப்பு தழல்கள் வெளிப்பட ஆரம்பிச்சது. அது மூலியமா நாகர்களுடைய பகுதியை எரிந்து போற லெவலுக்கு ஆயிடுத்து. இதை பார்த்துட்டு தக்ஷகன் அளவற்ற ஆச்சரியம் அவனுக்கு ஏற்பட்டது. நெருப்பினுடைய வெப்பத்தினால பயந்து போய் அந்த குண்டலங்களை எடுத்துன்னு நேரம் உத்தங்கர் இடத்துல ஒப்படைக்கிறார் தக்ஷகன். சுவாமி, நீர் கேட்ட மாதிரி அந்த குண்டலங்களை கொண்டு கொடுத்து விடுறார். உத்தங்கரோ அப்பதான் அவர் நினச்சிக்கிறாராம், அப்பா என்னுடைய ஆச்சாரிய தர்ம பத்னி தாயார் அவள் என்ன கேட்டாலோ அது இன்னைக்கு தான் நிறைவேறியிருக்கு, நான் எப்படி அவளிடத்துல இப்போ இதை கொண்டு போய் சொல்லுவேன் அப்படின்னு அவர் யோசிக்கறச்சே அந்த குதிரை மேலே ஒருத்தர் உட்காண்டிருந்தார் இல்லையா, அவர் சொல்கிறார், இந்த குதிரையை எடுத்துகிட்டு போங்க, ஒரு நிமிஷத்தில் அதை உங்களுக்கு கொண்டு போய் உங்கள் ஆச்சாரியனுடைய திருமாளிகையில் இறக்கி விட்டுடும்னு சொல்ல அந்த குதிரையில் ஏறிண்டு உத்தங்கர் நேராக புறப்பட்டு போகிறார். இவர் ஒரு பக்கம் தன் ஆச்சாரிய பத்னியை பார்க்கணும்னு போகிறச்சே ஆச்சாரிய பத்னி அங்கே அன்னைக்கு அவள் ஸ்நானம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ யோசிக்கிறா, ஒருவேளை உத்தங்கர் வரலை அப்படின்னா கண்டிப்பாக அவனை சபிக்க போகிறேன் அப்படின்னுட்டு
இது அப்படி நினைச்சுட்டே இருக்கிறச்சே உத்தங்கர் நேரா ஆச்சாரியனுடைய திருமாளிகை வாசல்ல வந்து இறங்கினார். ஆச்சாரியனை விழுந்து சேவிச்சார். தர்மபத்னி இடத்துல போனார், விழுந்து வணங்கினார். அப்போ அவ சொல்றா, ஹே பிள்ளாய், நீ சரியான சமயத்துல வந்திருக்க, அதனால நான் உன்னை சபிக்க மாட்டேன், எல்லா விதமான மங்களங்களும் உன்னை வந்து சேரட்டும், உனக்கு வெற்றியே உண்டாகட்டும்னு சொல்லி உத்தங்கர் அவர் ஆச்சாரியன் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆச்சாரியன் வந்த உடனே ஆச்சாரியன் சொல்றாராம், உத்தங்கா எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆயிடுத்தே நீ போய் வரவே இல்லையே அப்படின்னா. உடனே அவர் சொல்றார், உத்தங்கர் நடந்தது எல்லாத்தையும் ஃபுல்லா தன்னுடைய ஆச்சாரியன் இடத்துல தெரிவிக்கிறார். ஆனா இதெல்லாம் ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இந்த குதிரை மேல உட்காண்டிருந்தவர் யார், இந்த காளமாட்டு மேல உட்காண்டிருந்தவர் யார், அவர் ஏன் நான் இங்கேருந்து போகும்போது என்னை வந்து அந்த காளமாட்டனுடைய சாணியையும் அந்த மூத்திரத்தையும் யார் சாப்பிட சொன்னார், ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும்னு உடனே ஆச்சாரியன் சொல்றார், சரி அந்த 2 பெண்கள் அங்க அமர்ந்துட்டு நெய்துன்னு இருந்தான் பாத்தியோ நீயோ துணிய, அவ 2 பேர் யாரு அப்படின்னா தாத்தா விதாத்தான்னு பேரு. அந்த 2 கயிர்கள் பாத்திய கருப்பு வெள்ளைன்னு, அதுதான் பகல் இரவுன்னு குறிக்கக்கூடியது. இந்த 12 ஓட்டைகள் உடைய அந்த சக்கரத்தை பத்தி சொன்னியே, கூடவே 6 சிறுவர்களை சுத்தின்னு இருந்தான்னு சொன்னியே, அதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். மற்றும் அந்த 6 சிறுவர்கள் இருந்தாலே இந்த 6 சிறுவர்கள் தான் பருவங்கள். கிஷ்ம ரித்து, சரத் ரித்து, இதெல்லாம் 6 ரித்துக்கள். இந்த ஆள் ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருந்தான்னு சொன்னியே குதிரை மேல, அவனுக்கு வந்து பர்ஜன்யன்னு பேரு, அவன் தான் வந்து மழைக்கு தேவதை. அப்புறம் குதிரை ஒன்று இருந்ததுன்னு சொன்னியே, அந்த குதிரை தான் அக்னி தேவதை. நீ இங்கேருந்து போகும்போது ஒரு காளமாடு ஒன்று பார்த்தேன்னு சொன்னியே, அந்த காளமாடு தான் ஐராவதம், யானைகளுக்கெல்லாம் தலைவன். காளமாட்டு மேலே ஒருத்தன் உட்காண்டிருந்தான்னு சொன்னியே, அவன் தான் இந்திரன். அதுக்கப்புறம் உன்னை வந்து அவன் இந்த சாணியையும் மூத்திரத்தையும் சாப்பிட சொன்னான்னு சொன்னியே, நீ வேண்டான்னு சொன்னப்புறம் கூட அதுதான் அமிர்தம். நீ இன்னைக்கு தைரியமா நாகலோகம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க அப்படின்னா அது காரணம் இந்திரன் உனக்கு ஐராவதத்தின் மேல கொண்டு வந்து கொடுத்த அமிர்தம் தான். இந்திரன் எனக்கு நண்பன், அவன் தான் உன் மேல காருண்யத்தை காமிச்சு உன்னை ஜாகிரதையா கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருக்கான். ஹே பிள்ளாய், நீ இப்போ புறப்படலாம், உனக்கு எல்லா விதமான மங்களங்களும் வந்து சேரட்டும்னு சொல்ல உத்தங்க ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிண்டு புறப்பட்டான். ஆனாலும் அவனுக்கு என்னவோ தக்ஷகன் மேல ஒரு கோபம். என்னமா தக்ஷகன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான், இந்த பாம்புகளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நேர புறப்பட்டு உத்தங்கர் ஜனமேஜயனோட சர்ப்பசத்திர யாகத்துக்கு போறார். ஜனமேஜயன் இதுக்கப்புறமா சர்ப்பசத்திர யாகத்தை ஆரம்பிக்கிறார் சரித்திரம். இத்தோட பௌஷ பருவமானது முடியறது. அடுத்த பருவம் பௌலோம பருவம், அதை நாளைய தினம் நாம் அனுபவிப்போம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பரிவாக சமைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். கவிதா லட்சுமி கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹ. பாரதம் தொடரும்.